செந்தமிழ் உரைகள் நேயர்களே வணக்கம். நான் மனோசேவியர் மணற்பாடு. செந்தமிழ் என்பதை எப்படி சரியாக ஒலிப்பது என்று இங்கே காண்போம். ஏனென்றால் சீரிழமை திறம் மிகுந்த செந்தமிழை சிதையாமல் காப்பதுவும் நம் கடனே. செந்தமிழ் ஒரே சொல்தான். சிலர் அதனை செந்தமிழ் என்கின்றனர், வேறு சிலரோ செந்தமிழ் என்கின்றனர். செந்தமிழா செந்தமிழா இரண்டில் எது சரியானது என்பதை முடிவு செய்வோம் வாருங்கள். செந்தமிழ் என்பதன் முதல் எழுத்து சே. இதனை சரியாக ஒலிக்க வேண்டுமானால் ச என்பதை எவ்வாறு ஒலிப்பது என்று முதலில் காண வேண்டும். அந்த ச என்ற எழுத்தையும் ச என்பதா ச என்பதா என்ற குழப்பம் வரும். இந்த ச எவ்வாறு பிறக்கிறது, ஏன் ஒலி வேறுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் செந்தமிழை சரியாக ஒலிக்கலாம். பிறமொழி சொற்களில் ச, ஷ, ஜ, ஜ என்னும் ஒலிகள் சொல்லின் முதலிலும் வரும். அவ்வொலிகளை தமிழில் எழுதுவதற்கு ச, ஷ, ஜ என்னும் வடிவங்களை அறிமுகப்படுத்தினர். பின்னாளில் அவற்றை தவிர்த்து வேண்டிய இடங்களில் ச என்ற எழுத்தையே எழுத வேண்டும் என்று தூய தமிழ் பற்றாளர் வலியுறுத்தினர். அது முதல் எழுந்த இந்த சகர குழப்பம் தமிழை அண்டை மொழியார் கிண்டல் செய்யும் அளவிற்கு கொண்டு சென்றுள்ளது. எனவே ச என்பதை சரியாக ஒலிக்க அதன் வேரை காண்போம். தமிழில் வல்லின மெய்கள் 6: இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று என்னும் அவற்றுடன் அகரம் சேரும்போது அவை க, ச, ட, த, ப, ர என ஒலிக்கும். இச் கூட்டல் அ சதானே. எப்போது அது ச என்று ஆகிறது? அகரத்துடன் கூடிய வல்லினமைகளை சேர்த்து ஒலிக்கும் போது கசட தபர. இங்கே இரண்டாம் எழுத்து ச என ஒலிக்கிறது. ஆறையும் தனித்தனியாக ஒலிக்கும் போது க, ச, ட, த, ப, ர. இங்கே இரண்டாம் எழுத்து ச என ஒலிக்கிறது. ஏன் இந்த வேறுபாடு? ஒரே எழுத்துக்கு இருவேறு ஒலிகள். சேர்ந்து வரும்போது ச, தனித்து வரும்போது ச. க, ச, ட, த, ப, ர என்னும் இந்த ஆறிலும் க, ச, த, ப என்னும் 4 எழுத்துகளும் தமிழ் சொற்களின் முதலில் வரும். ட, ர என்னும் 2ம் தமிழ் சொற்களின் முதலில் வருவதில்லை. க, ச, த, ப ஆகிய 4ம் சொல்லுக்கு முதலில் மட்டுமல்லாமல் இடையிலும் இறுதியிலும் வரும். அவை சொல்லுக்கு முதலில் வரும்போது வலிமையாக ஒலிப்பதை கேளுங்கள். கட்டம், சட்டம், தட்டம், பட்டம். க, ச, த, ப என்பவை சொல்லின் இடையில் வரும்போது வலிமையாகவும் வலிமை குறைந்தும் வருவதை காணலாம். கற்கண்டு, கற்சட்டி, எத்தனை, விற்பனை என்னும்போது இடையில் வரும் அவை
வலிமையாக ஒலிக்கின்றன. அகலம், வசம்பு, உதவும், எழுபது என்னும்போது இடையில் வரும் க, ச, த, ப வலிமை குறைந்து க, ச, த, ப என ஒலிக்கின்றன. அதே எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும்போதும் வலிமையாகவும் வலிமை இழந்தும் ஒலிப்பதை கேளுங்கள். பெருக்க, அமைச்ச, உழைத்த, எழுப்ப என்று சொல்லும்போது க, ச, த, ப என வலிமையாகவே ஒலிக்கும். அவையே பெருக, அரச, உழுத, மொழிப எனச் சொல்லும்போது க, ச, த, ப என வலிமை குறைந்து ஒலிக்க கேட்கின்றோம். க, ச, த, ப என்னும் வல்லின உயிர்மை எழுத்துகள் தனித்து வரும்போதும் தனிச்சொல்லுக்கு முதலில் வரும்போதும் வன்மையாகவே ஒலிக்கும். அந்த இடங்களில் அவை வலிமை குறைந்து ஒலிக்கவே ஒலிக்காது என்பது தெளிவாகிறது. ஆகையால் தமிழில் உள்ள சகர வருக்க எழுத்துக்களை தனியாகவும் தனிச்சொல்லின் முதலிலும் ச, சா, சி, சி, சு, சு, சே, சே என்றே ஒலித்திடல் வேண்டும். சே என்பது தனிச்சொல்லின் முன் வரும்போது சே என்றே ஒலிக்கும். ஆகவே செந்தமிழ் என ஒலிப்பதே மிகச் சரியானது ஆகும். செந்தமிழ் என்பது போலவே செம்மொழி, செங்கோல், செங்காந்தள், செம்மீன், சேரன், சோழன், சோறு என்போம். அவை போன்றே செடி, சென்னை, செந்தில், செந்தூர், சிலம்பு, சிலப்பதிகாரம் என சொல்லி பழகுவோம். இன்பத்தேன் வந்து பாய பருகுவோம். செந்தமிழ் சொற்களை ஒலிக்கும் முறையறிந்து ஒலித்து மொழி அழகை சிதையாமற் காத்து வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.